தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பணமோசடியில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று காட்டிக்கொண்டு சில நபர்கள் இவ்வாறு மோசடியில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுபோன்ற மோசடி செய்பவர்களிடம் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க செயலாளர் சமில் முத்துக்குட வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் பண்டிகை காலத்துக்கான சந்தை சோதனைகள் இன்றைய தினம் முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை நேற்று முதல் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகங்களில் இருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட மன்றங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தடுப்பதற்கு அளிக்கப்படும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்காக போலீசாரின் சிறப்பு படை மற்றும் முப்படை வீரர்கள் போன்ற சிறப்பு பிரிவுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி மேற்கொள்ளும் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்க உள்ளதாகவும் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பல்வேறு விலைகளில் சில போலி வர்த்தகர்களும் ஆலை உரிமையாளர்களும் அரிசி விற்பனை செய்து வருவதோடு அரிசியை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி, நாட்டரிசி, கீரி சம்பா, பச்சையரிசி ஆகியவற்றுக்காக இப்போது உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் கடந்த மாதங்களில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 500 பேருக்கு மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் தோவு பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த வாகன விபத்தில் 4 காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை என பதுளை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பேருந்தின் வேகத்தடை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நாட்டில் உள்ள சுமார் 10 லட்சம் குற்றவாளிகளின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான போலீஸ் குற்றப்பதிவு பிரிவின் தகவலிலும் மேலும் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற நபர்களின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குற்றப்பதிவு பதிவேடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் 2013 ஆரம்பமானது. இந்த செயல்முறையின் மூலம் பல குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். முக அங்கீகாரம் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காணும் தொழில்நுட்ப செயல்முறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை சுங்க ஊடக பேச்சாளர் சீவழி அருகொட தெரிவித்துள்ளார். அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சுமார் 3 கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சொந்த ஊடக பேச்சாளர் சீவழி அருகொட தெரிவித்துள்ளார்.
துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு சிகரெட்டுகளை கொண்டு வந்த 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு விமான நிலைய வருகை முனையத்தில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 10,000 சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பெண் சந்தேக நபரிடமிருந்து 23,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேஸ்புக் விருந்துபசாரம் இடம்பெற்ற இடமொன்று சுற்றி வளைக்கப்பட்டு 15 இளம் பெண்கள் உட்பட 76 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதுவ போலீஸ் பிரிவின் கிதிகொட பெல்லானவத்தை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்றிரவு இந்த குழு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர்களும் யுவதிகளும் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள், கேரள கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்த சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்ததற்காக 3 பெண்களும் 14 ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விருந்தில் பங்கேற்றிருந்த 12 இளம் பெண்களும் 47 இளைஞர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் பேருந்து ஒன்று நேற்றிரவு வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கம்பளை பொருளுமங்கட சிகின முறுக்கு சந்தையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்து வீதிக்கு அருகில் இருந்த வீட்டின் மீது மோதியுள்ளதுடன் வீடு பலத்த சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த யாருக்கும் பாதிப்பு ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களில் மாத்திரம் 1,48,983 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உழவு இயந்திரத்தில் இருந்து தவறி விழுந்து 16 வயது இளைஞன் கலப்பையில் சிக்கொண்டு உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று உழவு இயந்திரத்தில் உழுது கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த இளைஞன் தவறி வீழ்ந்து கலப்பைக்குள் அகப்பட்டு உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. உழவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கரைப்பற்று போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை முன்னெடுத்துள்ளனர். அனுராதபுரம் உடமடுவு காவல்துறையின் பிரதி பொறுப்பதிகாரியாக பணியாற்றி வந்த தலைமை காவல்துறை பரிசோதகர் நேற்று பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் வசித்து வந்த 59 வயதான அங்குல்கம கமுவகை சரத் தர்மசிறி என்ற காவல்துறை உத்தியோகத்தராவார். அனுராதபுரம் தலைமையக காவல்துறை வழங்கியுள்ள தகவல்களின்படி தர்மசிறி ஒரு காலத்தில் அனுராதபுரம் தலைமையக காவல்துறையிலும் பணியாற்றியுள்ளதோடு குற்றப்புலனாய்வு பிரிவின் OIC ஆகவும் கடமையாற்றியுள்ளார். கடந்த 19ஆம் தேதி மாலை வேலை முடித்து வீடு திரும்பி தர்மசிறி தனது பயிர் செய்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்துக்கு சென்றிருந்த போது வாழை புதருக்குள் அருகில் இருந்து ஒரு பாம்பு தோட்டத்துக்கு சென்றிருந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பெலிகம, கல்கிசை, அகிங்கல, தெவினுவர, கல்கிச, தொடங்குட, மன்னார், அம்பலாந்தோட்டை, காளி, கொட்டாஞ்சேனை, மினுவாங்கொடை, மித்தனிய, புதுக்கடை, யாயில, கம்பகா, வெளிவேறிய, மிதிகம, அம்பலாங்கூட, தேவுந்தர உள்ளிட்ட பல காவல்துறை பிரிவுகளில் இந்த துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 5 லட்சம் ரூபாவை லஞ்சம் பெற்ற முயன்ற வர்த்தகர் மற்றும் அரசு சார்பற்ற ஒரு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் உட்பட 3 சந்தேக நபர்களை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. ரத்தினபுரி பேடாமுர பகுதியைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவர் செய்த முறைப்பாட்டில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத வைத்திய சபையில் வைத்திய
சான்றிதழை பெற்றுக்கொள்ள 1 மில்லியன் ரூபாய் கோரியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் கலனியைச் சேர்ந்தவர் எனவும் வர்த்தகர் பிளிமத்தலாவைச் சேர்ந்தவர் எனவும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் நாவலப்பட்டியைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.